السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. ஃபதுகுரூனி அதுகுருக்கும். நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன் அப்படிங்கிற அல்லாஹுடைய வார்த்தைக்கு இணங்க அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் அவனுடைய மன்னிப்பும் என்றென்றும் நிலவி இருக்க பிரார்த்தித்தவளாக என்னுடைய இந்த அமர்வை ஆரம்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வல்லதீன ஆமனு வஅமிலு ஸ்வாலிஹாத் ஃபி ரௌலாத்தில் ஜன்னா. யார் நம்பிக்கை கொண்டு நல்ல அறங்கள் செய்கின்றார்களோ, யார் நம்பிக்கை கொண்டு நல்ல அறங்கள் செய்கின்றார்களோ அவர்கள் சுவனத்து பூங்காக்களில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான். இந்த வாக்குறுதியை மையமா வச்சுதான் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டது. ரவுலாத்தில் ஜன்னா, சுவனத்துடைய பூங்கா. சுவனத்துடைய பூங்கால யார் யாரெல்லாம் இருப்பாங்க? இப்ப நம்ம இங்க ஒரு பூங்காக்கு போனா என்னென்ன பார்ப்போம், என்னென்ன மனிதர்கள் பார்ப்போம், எத்தனை விதமான மனிதர்கள் பார்ப்போம். அழகுல, நிறத்துல, வயதுல, ஆரோக்கியத்துல நிறைய வேறுபாடு இருக்கும்ல. அதே போல ஸ்வர்க்கத்துடைய பூங்காக்கள்ல எப்படி பல்வேறுபட்ட மனிதர்கள் இருப்பாங்க, அவங்க கிட்ட என்னென்ன தன்மைகள் இருக்கும், அவங்க என்ன குணநலம் உடையவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்மளும் அந்த மனிதர்களா வாழணும், நம்மளும் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற இலக்கோட தான் இந்த வகுப்பு துவங்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பாருங்க, நம்ம சொர்க்கத்திற்குரிய மனிதர்களா மாறுறதுக்கு நம்ம கிட்ட என்னென்ன பண்புகள் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பண்பை பத்தி பார்த்துட்டே வந்தோம். இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது யாருக்காவது நினைவு இருக்கா? சொல்ல முடியுமா? இன்றைய வகுப்பு தான் நம்ம பார்க்க போற கடைசி வகுப்பு. இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்? சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற என்ன லிஸ்ட் பார்த்தோம். முதலாவது நாள் என்ன பார்த்தோம்? இரையச்சம் உடையவர்கள் பார்த்தோம். அடுத்து இறை நினைவில் இருப்பவர்கள் பார்த்தோம். அதுக்கப்புறமா வீணான பேச்சிலிருந்து விலகி இருப்பவர்கள். அப்புறம் சக மனிதர்களுடைய பிழைகளை மன்னிப்பவர்கள். அதுக்கப்புறமா அல்லாஹுடைய பாதையில் தானம் தர்மம் செய்பவர்கள். நேத்து நம்ம பார்த்தது பொறுமையாளர்கள். அப்போ இத்தனை வகையான மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இதுக்கெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல எங்க ஆதாரம் சொல்றான், எந்த வசனத்துல சொல்லி காட்டுறான், இந்த மனிதர்களுக்கெல்லாம் நான் சொர்க்கம் தரேன் அப்படின்னு சொல்றதையும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த தன்மைகள், 2 தன்மைகள் பார்க்க போறோம் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ். அந்த 2 தன்மைகளுமே ஒரே ஒரு நிமிஷம். அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒரு 2 பண்புகள் பத்தி பார்க்க போறோம். அந்த 2 பண்பையுமே அல்லாஹ் எந்த இடத்துலயுமே வெளிப்படையா சொல்லல. இந்த தன்மை உள்ளவங்க சொர்க்கவாசிகள்னு சொல்லல. ஆனா நம்ம சொர்க்கவாசிகளுக்குரிய தன்மைகள் பார்த்தோம் தெரியுமா? இது எல்லாத்துக்குள்ளயுமே இந்த 2 விஷயங்கள் அடிப்படையா இருக்கு, மறைமுகமா இருக்கு. அப்போ இந்த 2 தன்மைகளை பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவது இருக்கக்கூடிய தன்மை என்னன்னா, இந்த சொர்க்கவாசிகளுக்கு, சொர்க்கத்துல இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் பூமியில இருக்கும்போது எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்கன்னா, அல்லாஹுக்கும் அவங்களுக்கும் இடையிலான உரையாடல் அதிகமா இருக்குமா. எப்படி இருக்குமா? சொர்க்கத்துடைய பூங்காக்கள்ல இப்ப இருக்க போற மனிதர்கள் யார், அவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் என்னன்னு சொல்லி பார்த்தா அவங்க எப்படி இருப்பாங்களா, அவங்க அல்லாஹ்வுடன் அதிகமா உரையாடக்கூடியவங்களா இருப்பாங்க. அல்லாஹ்ட்ட அதிகம் பேசுவாங்களாம். பேசுறது அப்படின்னா எப்படின்னா, நம்மளுடைய மொழியில சொல்றதா இருந்தா துஆ செய்யறவங்களா இருப்பாங்க, பிரார்த்திப்பவரா இருப்பாங்க. அப்படின்னு துஆ அப்படிங்கிற வார்த்தையே தஆ அப்படிங்கிறதுல இருந்துதான் வந்தது. தஆனா அழைத்தான், கூப்பிட்டான்னு அர்த்தம். நம்ம ஒருத்தவங்களை எப்ப கூப்பிடுவோம்? நம்ம எப்ப இன்னொருத்தவங்களை கூப்பிடுவோம்? பேசுறதுக்காக தான் கூப்பிடுவோம். அவங்க கிட்ட நம்ம மனசுல உள்ளதை வெளிப்படுத்துறதுக்கு, இல்ல நம்மளுடைய தேவைகளை கேட்கறதுக்காக தான் கூப்பிடுவோம். நம்ம அது துவாவை ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயமா நம்ம மண்டையில ஏத்திட்டோம். நிறைய அதுக்காக மனப்பாடம் பண்ணி பண்றதுதான் நம்ம பிரார்த்தனைன்னு நினைச்சிட்டோம். ஆனா துவா அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கும் அல்லாவுக்கும் உள்ள தினசரி உரையாடல்கள். பேசிட்டே இருக்கிறது, ஏதாவது ஒண்ணு அல்லாட்ட பேசிட்டே இருக்கிறது. நம்ம எந்த வேலைகள்ல இருந்தாலும் அல்லாட்ட பேசுறது, நமக்கு உடம்பு முடியாம இருக்கும் போது அல்லாட்ட பேசுறது. இப்போ உங்களுக்கு ஒரு பிடித்த நண்பர் உங்க கூட எப்பயுமே
இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உதாரணத்துக்கு பிள்ளைங்க ஹாஸ்டல்ல இருக்காங்க, அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்க ரூம்மேட் இருப்பாங்க. அந்த ரூம்மேட் கிட்ட அவங்க என்ன செய்வாங்க, காலையில எந்திரிச்சதுல இருந்து படுக்கிற வரைக்கும் பேசுவாங்க, ஏதாவது பேசுவாங்க. அப்படி செஞ்சேன், இப்படி ஆயிடுச்சு, கிளாஸ் போனேன், மேம் இப்படி சொன்னாங்கப்பா, ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருப்பாங்க. இப்ப இப்படி ஒரு உரையாடுறதா, இப்படி ஒரு நண்பராதான் அல்லாஹ் தன்னை ஆக்கிக்க சொல்லி சொல்றான். அப்ப யார் அல்லாஹ் கிட்ட அதிகம் உரையாடி அல்லாஹ்வை தன்னுடைய நண்பனாக ஆக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் சொர்க்கத்துடைய பூங்காவில இப்ப இடம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இறை நம்பிக்கையாளர்களுடைய தன்மைகளின் மூலமா மறைமுகமா நம்ம விளங்கிக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல யார தன்னுடைய தோழர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறான்? அல்லாஹுடைய தோழர் யாரு? கலீலுல்லாஹ் யாரு? தெரிஞ்சவங்க சேனல்ல பண்ணுங்க. அல்லாஹுடைய தோழர் இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபி தான் அல்லாஹுடைய தோழர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான். அவர் ஏன் அல்லாஹுடைய தோழர் ஆனாருன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? யோசிச்சிருக்கோமா ஏன் இப்ராஹிம் நபி அல்லாஹுடைய தோழர் ஆனார்? அவருக்கு நிறைய சோதனைகள் இருந்தது, சோதனைகள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாரு. ஆனா அதையும் தாண்டி நம்ம யோசிச்சோம்னா அவர் தான் அல்லாஹ் கிட்ட அதிகமான உரையாடல்கள் அவர் செஞ்சார். அல்லாஹ் கிட்ட அதிகம் பேசினார், எல்லாத்துக்குமே அல்லாஹ் கிட்ட பேசினார். நீங்க குரான்லயே ரப்பனா ரப்பி துவாவை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ராஹிம் நபி செஞ்ச ரப்பனாவும் ரப்பியும் அதிகமா இருக்கும். நிறைய ரப்பனா துவாக்கள் இப்ராஹிம் நபி கேட்டிருக்காங்க. அப்போ சொர்க்கத்திற்குரிய மனிதரா நீங்க மாறணும்னா உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தன்மை என்னன்னா, உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உடனான உரையாடல் நிறைய இருக்கணும். நிறைய நீங்க அல்லாஹ்ட்ட பேசணும். எப்படி பேசுறது அல்லாஹ் கிட்டனா? சக மனிதர்கள் கிட்ட எனக்கு பேச தெரியும், அல்லாஹ் கிட்ட நான் எப்படி பேசுறது? நான் பேசினா அல்லாஹ் கேட்பானா? கேட்கிற இடத்துல அல்லாஹ் இருக்கானா? முதல்ல இவ்வளோ கோடி மனிதர்கள் இருக்கும் பொழுது நான் ஒருத்தி என் மனசுக்குள்ள பேசுறது என்னுடைய ரப்புக்கு கேக்குமா? எத்தனை கோடி மனிதர்கள் இருக்காங்க. நம்ம துவா கேட்கிற நேரத்துல, நம்ம அல்லாஹ்வை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிற நேரத்துல எத்தனை மனிதர்கள் அல்லாஹ்ட்ட பேசுவாங்க? இப்ப இவங்களுக்கு மத்தியில நான் அழைப்பது என்னுடைய இறைவனுக்கு கேக்குமா அப்படின்னா அதுக்கு அல்லாஹ் ஒரு பதில் சொல்றான் தன்னுடைய திருமறை குரான்ல 2வது அத்தியாயத்துடைய 186வது வசனத்துல, வ இதா சாயலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபூன். நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உன்னிடம் கேட்டால் நான் சமீபமாக இருக்கின்றேன் அப்படின்னு அல்லாஹ் ஒரு பதில் சொல்றான். அப்ப இந்த மாதிரி சந்தேகங்கள் வரும் பொழுது நம்ம அல்லாஹ்ட்ட எப்படி பேசுறது, அல்லாஹ் கிட்ட எப்படி நெருங்குறது, அல்லாஹ் நம்ம பேசுறத கேட்பானா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்குள்ள வரும்போது அல்லாஹ் ஒரு பதில் சொல்றான். என்னை பற்றி உன்னிடம் என் அடியார்கள் கேட்டால், முஹ்மீன்கள் கேட்டால்னு அல்லாஹ் சொல்லல, முஸ்லிம்கள் கேட்டால்னு சொல்லல, இரையச்சமுடையவர்கள் கேட்டார்னு சொல்லல. அல்லாஹ் எப்படி சொல்றான்? என் அடியார்கள், என் அடிமைகள், என் விருப்பத்திற்குரியவர்கள், என் நேசர்கள் என்னை பத்தி உன்கிட்ட கேட்டா, உங்ககிட்ட கேட்டா, நபியே நான் மிகவும் சமீபமாக இருக்கின்றேன்னு சொல்றான். சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வஉஜீபு தஅவத தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி. பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் நான் விடையளிக்கின்றேன். அப்போ இங்க தஆ அப்படின்னு வரது எல்லாமே பிரார்த்தனைன்னு மொழிபெயர்ப்பு இருக்கும். அது நம்ம அழைப்பாவும் வச்சுக்கலாம், ஒரு பேசுறதாவும் வச்சுக்கலாம். நீங்க குரான் எடுத்து பாருங்களேன், நம்ம இன்னைக்கு பிரார்த்தனையா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறோம்ல, இந்த ரப்பனா ரப்பி துவாக்கள், அல்லாஹும்ம துவாக்கள் எல்லாமே, இதெல்லாம் அந்த வரலாறோட நீங்க ஒற்றி படிச்சு பார்க்கும்போது அது எங்கேயுமே ஒரு பிரார்த்தனையா இருக்காது. நம்ம பண்ற மாதிரி அவங்க மனனம் பண்ணி பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க மனம் விட்டு அல்லாஹ்ட்ட உரையாடி இருப்பாங்க. ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உரையாடின மாதிரி, யா அல்லாஹ் எனக்கு இங்க ரொம்ப சோதனையா இருக்கு, எனக்கு உன்கிட்ட ஒரு நிம்மதியான ஒரு வீடு கூட. இது மனனம் பண்ணி அவங்க கேட்கல, உளமாற அல்லாஹ் கிட்ட அவங்க ஒரு உரையாடலை விடுத்தாங்க. அப்போ சொர்க்கத்துடைய மனிதர்களுடைய பண்பு அல்லாஹ் கிட்ட அதிகம் உரையாடுறவங்களா இருக்காங்க. அல்லாஹ் உரையாடுனா நான் கேட்கிறேன்னு சொல்றான். நீங்க மட்டும் என்கிட்ட பேசிட்டே இருக்கணும்னு தேவையில்லை, நீங்க என்ன அழைத்து பேசுனா நான் அதுக்கு பதில் அளிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ இறைவன் கிட்ட பேசணும் அப்படின்னா நம்மளுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை, அழகு தேவையில்லை, அறிவு தேவையில்லை, வசதி தேவையில்லை, எதுவுமே அல்லாஹ் எதிர்பார்க்கறது இல்லை. நீங்க எங்க இருந்து கூப்பிட்டாலும் அல்லாஹ் வந்து உங்களுடைய அழைப்புக்கு உடனே பதில் அளிக்கிறார். இருள்களுக்குள்ள மீனுடைய வயிற்றுல கடுமையான இருட்டுக்குள்ள இருந்து யூனுஸ் நபி அழைச்சாங்க, அல்லாஹ் அதுக்கும் பதில் அளிச்சான். சுத்தி எதுவுமே இல்லாத பாலைவனத்துல இருந்து இப்ராஹிம் நபி அழைச்சாங்க, அந்த அழைப்புக்கும் அல்லாஹ் பதில் அளிச்சான்.
ஒரு தவறை செஞ்சுட்டு வந்துட்டு இதுல இருந்து எப்படி வெளியாகிறது, அல்லாஹ் என்ன மன்னிப்பானா, எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா அப்படிங்கிற நோக்கத்துல ஒரு மரத்துக்கு அடியில நின்று மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க ஒரு துவா, அல்லாஹ்வை நோக்கி அழைச்சாங்க ரப்பின்னு. அல்லாஹ் அதுக்கும் பதிலளிச்சான். நோய்வாய்ப்பட்டு உடல் முழுக்க அசிங்கமாகி தன்னுடைய தோல் ரொம்ப உறிஞ்சு அப்படியே பாக்குறவங்களுக்கு அது அருவருப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில இருந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறைவனை நோக்கி அழைத்தாங்க. அந்த அழைப்புக்கும் அல்லாஹ் பதிலளிச்சான். அப்போ உரையாடுறத அல்லாஹ் விரும்புறான். நம்ம உரையாடணும் அப்படின்னா அல்லாஹ் அதை உடனே ஏத்துக்கிறான். எப்பெல்லாம் ரப்பி ரப்பின்னு சொல்லி நம்மளுடைய இறைவனை அழைக்கிறோமோ அப்பெல்லாம் நம்மளுடைய இறைவன் அந்த வார்த்தைக்கு செவித்தாழ்த்தி கேட்கிறான். அந்த வார்த்தையை அல்லாஹ் உடனே அங்கீகரிக்க கூடியவனா இருக்கான். ஆசியா அலைஹிஸ்ஸலாத்துடைய உரையாடல் போல ஃபிரௌன் அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தினான். நீ இஸ்லாத்தை விட்டு வந்துடணும், நான் தான் இறைவன்னு நீ சொல்லணும்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய அடி உதைகள் கொடுக்கப்பட்டது. அவங்கள ஒரு இடத்துல கட்டி வச்சு அவங்கள சித்திரவாதம் பண்றத எல்லாருமே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப அப்படிப்பட்ட நேரத்திலையும் அவங்க எப்பயும் ஒரு நேரத்துல கூட தன்னுடைய தேவையை சக மனிதன்கிட்ட கேட்கவே இல்லை. என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அபிமான நிறைய பேர் அந்த மாளிகையில் இருந்திருப்பாங்க தானே. அவங்களும் ஒரு நாட்டுடைய இளவரசியா இருந்துதானே ஃபிரௌனை திருமணம் பண்ணிட்டு வராங்க. இப்ப அவங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் அங்க இருந்திருப்பாங்க தானே. யார்கிட்டயுமே அவங்க உதவி கேட்கல. ஒவ்வொரு முறை அவங்களுக்கு கொடுமை நடத்தப்படும் போதும் அவங்க அல்லாஹ் கிட்டதான் கேட்டாங்க, ரப்பி இப்னி லி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னதி, யா அல்லாஹ் எனக்கு ஓம் பக்கத்துல எனக்கு ஒரு வீட்டை கூடயா அல்லாஹ், அந்த வீடு நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையா அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, செஞ்சுட்டே இருந்தாங்க. அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏத்துக்கிட்டா அந்த பிரார்த்தனைக்கு அவங்களுக்கு பதிலளிச்சேனோ அல்லாஹ் சொல்லி காட்டும். இப்ப பாருங்க, ஒரு மனிதர் அழைத்தால் அந்த அழைப்பை அல்லாஹ் நேசிக்கிறான், அழைக்கிறதுக்கு அல்லாஹ் பதிலளிப்பவனாகவும் இருக்கிறான். அப்ப யார் பூமியில் வாழும் பொழுது இப்படிப்பட்ட மனிதர்களா இருக்காங்களோ, சக மனிதர்கள் கிட்ட தங்களுடைய தேவைகளை போய் போய் சொல்லாம மனிதர்கள் கிட்ட சொல்றதால ஏதாவது பயன் இருக்கா? யோசிச்சு பாருங்க. நம்மள மாதிரி அவங்களும் பலகீனமானவங்க தான். நம்மள அல்லாஹ் எப்படி தவறு செய்யக்கூடியவர்கள் அடையாளப்படுத்துறானோ அப்படிதான் நம்ம யார்கிட்ட போய் சொல்றோமோ அவங்களும் தவறு செய்யக்கூடியவங்க, அவங்களும் பலவீனமானவங்க, அவங்களுக்கும் மரணம் வரப்போகுது, அவங்களுக்கும் கேள்வி கணக்கு இருக்கு, அவங்களுக்கும் மன்னரை வேதனை இருக்கு, அவங்களுக்கும் சொர்க்கம் நரகம்னு அல்லாஹ் சொல்ல போறான். அப்போ நம்மளை போன்ற பலகீனமான மனிதர்கள் கிட்ட நம்மளுடைய தேவைகளை சொல்றது சிறந்ததா, இல்ல நம்மளை விட உயர்ந்தவன்ட்ட, குறைகளுக்கு அப்பாற்பட்டவன்ட்ட, சாத்தியமே இல்லாத விஷயங்களை சாத்தியப்படுத்தி கொடுக்கிறவன்ட்ட நம்மளுடைய உரையாடல் அதிகம் வச்சுக்கிறது சிறந்ததா? அல்லாவிடம் அதிகமா நம்மளுடைய உரையாடலை வச்சுக்கிறது தான் சிறந்தது. அப்படி உரையாடக்கூடிய மனிதர்களா இருந்தோம்னா நம்மளும் சொர்க்கத்திற்குரிய மனிதர்களாக மாறலாம். எத்தனையோ வார்த்தைகள் இந்த பூமியில பேசி பேசி வீணா போகுதே, ஆனா அல்லாஹ் கிட்ட பேசுற ஒரு வார்த்தையும் வீணா போறது இல்லை. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், நான் கேட்கிறேன் அதற்கு பதிலளிக்கிறேன்னு சொல்றான். ஒரு மனிதர், பனு இஸ்ரவேலை சார்ந்த ஒரு மனிதர் அல்லாஹ் கிட்ட உரையாடுறாரு. அது அல்லாஹ் அந்த உரையாடலை கேட்டுட்டு அவருக்கு எப்படி பதிலளிக்கிறான் அப்படின்னு பாருங்க. இந்த சம்பவம் லைஃப் ஆனது, ஆதாரபூர்வமானது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துகள் இருக்கு. இப்போ நம்ம லைஃப் ஆனது எந்த இடத்துல சொல்ல முடியாது அப்படின்னா, இபாதத் சார்ந்த விஷயங்கள்ல அதை நம்ம ஏத்துக்க முடியாது. இது ஒரு நற்பண்பு சார்ந்த விஷயத்துக்கு இந்த ஒரு உரையாடலை நம்ம ஒரு மேற்கோளா காட்டுறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்குது. இப்போ அல்லாஹ் உரையாடல்களை கேட்கிறான் அப்படிங்கிறதுக்கு இந்த செய்தியை நான் உங்களுக்கு ஒரு மேற்கோளா காட்டுறேன், ஒரு உதாரணமா காட்டுறேன். பனு இஸ்ரவேலர்களுடைய சமூகத்துல ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் ரொம்ப தீமை செய்யக்கூடியவனா இருந்தானா, ரொம்ப பாவியா இருந்தான். அப்ப என்ன செஞ்சாங்க, அந்த ஊர் மக்கள் அவனுடைய பாவத்தின் காரணமா அவனை ஊரை விட்டு விரட்டி ஓரமா வச்சுட்டான், ஊருக்கு வெளியில அவனை ஒதுக்கி வச்சுட்டான். அப்போ அந்த நேரத்துல அங்க தூதரா இருந்த மனிதருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வகி வருது. என்னன்னா, இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு மனிதர் இருக்காரு, அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்காரு, அவர் மரணிச்சு போயிட்டாரு, இப்போ அவருக்கு இறுதி சடங்குகள் செய்யணும், அவரை குளிப்பாட்டி அவர் அடக்கம் பண்ணணும், அவருடைய இறுதி கிரிகைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு கட்டளை வருது. உடனே அந்த தூதரும் அவங்க போய் பாக்குறாங்க, அதே மாதிரி அங்க ஒரு மனிதர் இறந்திருக்காரு. அப்போ இவரை அடக்கம் பண்றதுக்கு, இவருக்கான விஷயங்களை நிறைவேற்றுறதுக்கு பக்கத்துல ஊர்ல இருக்க மக்களை போய் கூப்பிடுறாரு. இப்ப இவர் ஒரு நல்ல மனிதர்னோடனே பக்கத்துல இருந்த மக்கள் எல்லாம் வந்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா, நம்ம ஊரை விட்டு ஒதுக்கின மனிதரையா இவர் குளிப்பாட்டணும், இவரை அடக்கம் பண்ணணும், இவருக்கு நன்மை செய்யணும் நம்மள கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவர் ரொம்ப பாவி, வாழும் காலத்துல ரொம்ப பாவியா இருந்தாரு, இவர் பாவத்தின் காரணமா தான் இவரை வெறுத்து நாங்க ஊரை விட்டு ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி
அப்போ இந்த தூதர் அல்லாஹ் கிட்ட போய் கேக்குறாரா, யா அல்லாஹ் இப்படி சொல்றாங்களே இந்த மக்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் சொன்னானா, உங்களுக்கு தெரியாது, அவர் இந்த ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டு தனிமையில் இருந்தபோது என்கிட்ட என்னென்னலாம் பேசினாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அவர் எப்படிலாம் என்னை அழைத்தாருங்கிறது உங்களுக்கு தெரியாது. அந்த அடியார் என்னை நோக்கி அழைத்தார், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பதால் உன்னுடைய அந்தஸ்து ஏதாவது குறைஞ்சிரும் நீ நினைச்சேன்னா என்னை மன்னிக்காத. நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், என்னை யார் மன்னிப்பாயா அல்லா, நீ தான் மன்னிக்கணும். ஆனா என்ன நீ மன்னிக்கிறதால உன்னுடைய தன்மை குறைஞ்சிரும் நீ நினைச்சேனா என்ன மன்னிக்காது. என்ன மன்னிக்கிறதால உன்னுடைய தன்மை கூடும், இன்னும் நீ விசாலமானவன் நிரூபணமாகும்னா என்ன மன்னியா அல்லா, உன்னை தவிர என்னை யார் அல்லா மன்னிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு துவா செய்யறார். இதையே அவர் தன்னுடைய மரணம் வரைக்கும் அல்லா கிட்ட இந்த விஷயத்தையே பேசிக்கிட்டே இருக்கார். அப்ப அல்லாஹ் சொல்றான், இவர் இப்படி அழைத்தாரு, அந்த அழைப்பை நம்ம என்ன செஞ்சோம், ஏற்றுக்கொண்டோம், அவரை நாம் மன்னித்தோம் நல்லா சொல்லி காட்டு. சுபஹானல்லாஹ். பாருங்க அல்லாஹ் எப்படி நம்மளுடைய அழைப்பைக்கு பதில் அளிக்கிறவனாவும் அதை உடனே ஏத்துக்கிறவனாவும் இருக்கான்னு பாருங்க. இப்ப நம்ம தான் அல்லாஹ் அழைக்கிறதுல அலட்சியமாவும் தாமதமாகவும் இருக்கும். எப்ப அல்லாஹ் கிட்ட போய் நம்ம பேசுறோம், சொர்க்கத்துடைய மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய முதல் தன்மை, முதலாவது அவங்க அல்லாஹ் கிட்ட பேசுவாங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா, பொருளாதார பிரச்சனையோ, உங்க கணவரால பிரச்சனையோ, பிள்ளைகளால பிரச்சனையோ, யாரால வேணாலும் அந்த பிரச்சனை இருக்கட்டுமே, அந்த பிரச்சனைய முதல்ல அல்லாஹ் கிட்ட பேசணும்னு அல்லாஹ் விரும்புறான். ஆனா நம்ம முதல்ல அல்லாஹ் கிட்ட போறோமா? எவ்வளவு புலம்ப முடியுமோ, யார் யார்கிட்ட எல்லாம் அட்வைஸ் கேட்க முடியுமோ எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இறுதியா அல்லாஹ் கிட்ட போ. கடைசியா அல்லாஹ் கிட்ட போய், யா அல்லாஹ் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, என்னடா அல்லாஹ் பண்றது, நீ தான் அல்லாஹ் இதை சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவோம். உண்மையா சொல்லுங்க, நம்ம அல்லாஹ் கிட்ட முதல்ல இந்த விஷயத்தை பேசிட்டு தான் சக மனிதர்கள் கிட்ட பேசுறோமா? நம்மளுடைய இன்பத்தையும் சரி துன்பத்தையும் சரி முதல்ல அல்லாஹ் கிட்டதான் நம்ம பகிர்ந்துக்கிறோமா? ஆனா சொர்க்கத்து மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அல்லாஹ் கிட்டதான் முதல்ல தன்னுடைய இன்பத்தையும் துன்பத்தையும் பகிர்ந்துக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா நம்மளை போல சக மனிதர்கள்ட்ட பகிர்ந்து அவங்க கிட்டதான் உதவி தேடிட்டே இருக்கும். ஆலோசனை கேட்கலாம், உதவியும் கேட்கலாம், அது தப்பு இல்லை. ஆனா அது எப்ப இருக்கணும், இரண்டாவது கட்டமா தான் இருக்கணும். முதல்ல இறைவன் கிட்ட மட்டும்தான் அது இருக்கணும். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த ஒரு மனிதர் பிறரிடம் கையேந்துவதை வெறுக்கின்றாரோ, பிறர்கிட்ட போய் உதவி தேடுவதை எந்த மனிதர் வெறுக்கின்றாரோ, அல்லாஹ் அந்த மனிதனை தன்னிறைவு பெற்ற மனிதனாகவே மாத்துறான். அல்லாஹ் எப்படி அதை நேசிக்கிறான்னு பாருங்க. யார்கிட்ட என்னுடைய அடிமை கேட்க கூடாது, என்கிட்ட மட்டும்தான் கேட்கணும். அப்படி என்கிட்ட கேட்கறத என் அடிமை விரும்பினா அவனை நான் தன்னிறைவு பெற்ற மனிதனா மாத்துறேன்னு அல்லாஹ் சொல்றேன். எந்த ஒரு மனிதர் யாருக்கும் அடிமைப்பட்டு கிடக்காம சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுகிறாரோ, அதாவது யாருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழும் அதிகாரத்திற்கு கீழும் வாழாம அல்லாஹுடைய கட்டுப்பாட்டுக்கும் அல்லாஹுடைய சுதந்திரத்துக்கு கீழே தான் வாழணும்னு நினைக்கிறாரோ, அப்படிப்பட்ட மனிதரை அல்லாஹ் சுதந்திரமான மனிதராகவே மாத்துறான். சுபஹானல்லாஹ். இப்ப பாருங்களேன், அப்ப ஒரு இறை நம்பிக்கையாளர், ஒரு சுவனத்து மனிதர் எப்படி இருப்பாரு அப்படின்னா, தன்னுடைய எல்லா உரையாடலையும் இறைவன் கிட்டதான் முதல்ல வைப்பார். இறைவன் கிட்ட வைக்கிறதால என்ன பெரிய பலன் இருக்க போகுது? பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொன்னாவாத நம்மளுடைய தேவை நிறைவேறும். அல்லாஹ் கிட்ட சொல்றதால என்ன இருக்க போகுது அப்படின்னா, அல்லாஹ் கிட்ட முதலில் சொல்வதால் அல்லாஹ் அந்த பிரச்சனைக்கான தீர்வை மனிதர்களின் மூலமா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்ராஹிம் நபி தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் ஆளே இல்லாத அந்த பாலைவனத்துல விட்டுட்டு வந்தப்போ யார்கிட்ட துவா செஞ்சாங்க? போற வழியில இருக்க நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நாங்க ஒரு 2 பேரை என் குடும்பத்தாரை விட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் அவங்கள பாத்துக்கோங்க. நம்ம பிள்ளைகளை ஒரு ஹாஸ்டல்லே விட்டா கூட எப்படி நம்ம சொல்லுவாங்க, இருக்கிற எல்லார்ட்டையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்க. திருமணம் ஆணி போகும்போது கொஞ்சம் எல்லாரும் என் பிள்ளைய பாத்துக்கோங்க, நான் தனியா விட்டுட்டு வரேன். வயதான பெற்றோர்கள் இருக்கும்போது பாத்துக்கோங்க. அல்லாஹ் கிட்ட சொல்றது இல்லையே நம்ம, அல்லாஹ் என் பிள்ளைய நீ பாத்துக்கோ, எல்லாம் என்னுடைய இந்த குடும்பத்தார நீ பாத்துக்கோன்னு அல்லாஹ் கிட்ட சொல்றதே இல்லையே. இப்ராஹிம் நபி அப்படி செஞ்சாங்களா? வழி நெடுக்க என்னுடைய குடும்பத்தாரை விட்டுட்டு வந்திருக்கேன், யாராவது பாத்துக்கோங்க, யாராவது அவங்களுக்கு உதவி செய்யுங்க, ஒரு வார்த்தை யார்கிட்டயுமே அவங்க சொல்லலையா? அவங்க கேட்டது அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் இந்த இடத்தை மனிதர்கள் வந்து செல்லக்கூடிய இடமா மாத்து. இவங்க 2 பேருமே உன்னை கட்டுப்படுவதற்காக தான் இந்த இடத்துல இருக்காங்க, அவங்களுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க. அதனுடைய விளைவு என்னாச்சு? இன்ன வரைக்கும் அந்த இடத்துக்கு மனிதர்கள் சாரையா போயிட்டே இருக்காங்க. அந்த இடத்தை என்னைக்காவது காலியா பார்க்க முடியுதா நம்ம? மக்காக்கு பக்கத்துல இப்ராஹிம் நபி தன்னுடைய மனைவியையும் மகனையும் விட்டுட்டு வரும்போது ஆளே இல்ல, ஒரு மனிதர் இல்ல அங்க. அவங்க துவா செஞ்சுட்டு வராங்க, அல்லாஹ் இந்த இடத்துக்கு மனிதர்கள் வரக்கூடிய இடமா இதை நீ மாத்துன்னு.
தன்னுடைய தேவையை முதலாவது அல்லாஹ் கிட்ட கேட்டனால ஏற்பட்ட விளைவு என்னன்னு பாருங்க. இன்ன வரைக்கும் அவருடைய துவாவுக்கான பதில் அல்லாஹ் கொடுத்துட்டே இருக்கான். அங்க ஆள் இல்லாத ஒரு நேரம் ஒரு பொழுது நம்ம பார்க்க முடியுமா? நம்ம ஹஜ்ஜோ இல்ல உம்ராவோ போயிருந்தா நமக்கு தெரியும். நம்ம இங்க லைவ்ல பார்த்துட்டு போவோம். எப்ப கூட்டம் இல்லாம இருக்கோ அப்ப போனா கொஞ்சம் கிட்டக்க தவாஃப் செய்யலாமே. அப்போ நம்ம நம்மளுடைய தேவைகளையும் நம் தேவைகளை தான் அல்லாஹ் கிட்ட கேட்கணும்னு இல்ல, நம்ம எண்ணங்களை கூட அல்லாஹ்ட்ட இப்ப வெளிப்படுத்தலாம். நம்ம என்ன மனசுல நினைக்கிறோமோ அந்த எண்ணங்களை கூட அல்லாஹ்ட்ட வெளிப்படுத்தலாம். இது எல்லாமே ஒரு உரையாடலா இப்ப மாறுது. இப்படி உரையாடிட்டே இருக்க மனிதர் ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க ஃப்ரெண்ட ரொம்ப நாள் பாக்கல. நீங்க ஆனா போன்லயே அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திடீர்னு ஒரு நாள் நீங்க மீட் பண்ணணும், ஒரு இடத்துக்கு 2 பேர் வரீங்க. நேர்ல பார்க்கும்போது உங்களுக்கு புதுசா இருக்குமா? அந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு புதுமையானவங்களா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஏன்னா நேர்ல பாக்காட்டியும் இத்தனை ஆண்டு காலம் நம்ம போன்ல பேசியிருக்கோம். அப்ப அந்த உரையாடல் நம்மளுடைய சந்திப்பை அப்படியே உயிரோட்டமா மாத்திரும். தொடர்புலயே இல்லாத நட்புனாதான் நம்ம கொஞ்சம் தயங்குவோம். தொடர்புலயே இருக்கிற நட்புனா பார்த்த உடனே பேசுவோம். அப்படியே அந்த சந்திப்பே அழகான சந்திப்பா இருக்கும். அப்போ மனிதர்களை சந்திக்கிறதே இப்படி இருக்குன்னா, பூமியில வாழ்ற காலத்துல அல்லாஹ் கிட்ட உரையாடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அல்லாஹ்வை போய் இப்ப சந்திக்கும் போது எப்படி இருக்கும் பாருங்க. அவருடைய மனசுல என்னென்ன உணர்ச்சிகள் பொங்கும். இந்த ரப்ப பார்க்காம தான் நான் இவ்ளோ பேசினேனா? இந்த ரப்பு கிட்டதான் என்னுடைய எல்லா தேவைகளையும் நான் கேட்டனா? அப்போ அந்த ரப்பு நம்மள பார்க்கும்போது எப்படி பார்வையில பார்ப்பான்? என்னை மட்டுமே முதன்மைப்படுத்திய மனிதர் என்ன சந்திக்கிறதுக்காக வந்திருக்காரு. இப்ப நம்ம அல்லாஹ் கிட்ட எதுவுமே வாய் திறந்து சொல்லணும்ன்ற தேவையே இருக்காது. ஏன்னா எல்லாமே நம்ம அல்லாஹ்ட்ட பேசிட்டோம். நம்மள பார்க்கும் போதே அல்லாஹ்வுக்கு இப்ப நம்மளுடைய உணர்வுகள் புரிய ஆரம்பிச்சிடும். சுபஹானல்லாஹ். அப்போ சொர்க்கத்திற்குரிய மனிதர்களா மாறணும்னா பூமியிலேயே அல்லாஹுடைய அதிகமான உரையாடல் கொண்ட மனிதர்களா நம்ம இருக்கும். இப்படி உரையாடல் கொண்ட மனிதர்களா இருந்தோம்னா அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்துல நடமாடக்கூடிய வாய்ப்பையும் சுவனத்தில் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய வாய்ப்பையும் அவன் நம்மளுக்கு தயாரிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றானே அருள்கள். தினம் தினம் சொர்க்கம் தன்னையே அழகாக்கிக்குதுன்னு அல்லாஹ் சொல்றானே, அந்த அருள்களை எல்லாத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியும். சரி, அப்போ இது இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைச்ச முதலாவது ஒரு விஷயம். சொர்க்கத்திற்குரிய மனிதர்களா நம்ம மாறணும்னா நம்மளுக்கு இருக்க வேண்டிய தன்மை முதலாவது, அல்லாஹுடன் நம்ம நிறைய உரையாடணும். யார்கிட்ட பேசுறோமோ பேசலையோ, பகிர்ந்துக்கிறோமோ பகிர்ந்துக்கலையோ, அல்லாஹ் கிட்ட அதிகம் பகிர்ந்துக்கணும். அல்லாஹ் நாளைக்கு கேட்பான்ல. இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம பெற்றோர்கள் கிட்டயே நம்ம எந்த விஷயத்தையும் சொல்லாம திடீர்னு போய் அந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு எப்படி தெரியும்? இத்தனை நாள் நான் உனக்கு கண்ணுக்கு தெரியலையா, இப்ப மட்டும் வர்ற அப்படின்னு கேட்பாங்க தானே. உங்க நண்பர்களா இருந்தா கேட்பாங்க, உங்க கணவரா இருந்தா கேட்பாங்க, பிள்ளைகள் கூட கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் கேட்க மாட்டானா? இவ்வளவு நாள் நான் உனக்கு தெரியலையா, எதுவுமே சொல்லலையே, நீ இவ்வளவு நாள் என்கிட்ட எதுவுமே பேசிக்கலையே, உனக்கு ஒரு பெரிய சோதனைன்னு வரும்போது மட்டும் ரப்பின்னு என்கிட்ட வர்றியே அப்படின்னு எல்லாம் நம்மளை பார்த்து நினைக்க மாட்டானா? அப்படி நினைச்சா நமக்கு அது எவ்வளவு அசிங்கமான ஒரு நிலைமை. அல்லாஹ்வை தேவைக்கு பயன்படுத்துற மனிதர்கள் மாதிரி நம்ம போயிருவோம்ல. இப்ப நம்மளுடைய இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோமோ இது எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட பேசலாம். அல்லாஹ் நம்ம பேசுறதை கேட்டு ஒரு நாள் கூட சலிப்படையவே மாட்டான். ஒரு நாள் கூட சலிப்படைய மாட்டான் நம்மளுடைய இறைவன். நம்ம எவ்வளவு பேசினாலும் அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் கிட்ட பேசுற கலையை மட்டும் ஒருத்தர் உணர்ந்துகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில எந்த துன்பமுமே வராது. சஹாபாக்களால எப்படி இருக்க முடிஞ்சது? நம்ம வியந்த படிக்கிறோமே, வியந்த அவங்களுடைய வரலாற்றை பார்க்கிறோமே, அதுல என்ன இருந்தது? அல்லாஹ் கிட்ட அவங்களுக்கு ஒரு நல்ல உரையாடல் இருந்தது. இரவுல நின்று வணங்குனாங்க. அந்த உரையாடலுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் தஹஜத்தா மாறுச்சு. தஹஜத் நம்மளுக்கு வரல, தஹஜத் நம்மளால முடியலைன்னா நம்ம அல்லாஹ் கிட்ட பேசுற பழக்கம் நமக்கு இல்லையே. இருந்தாதானே நம்மளுக்கு இரவு தொழுகை வழக்கத்துக்கு வரும். இப்ப எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இரவுடைய 3வது பகுதியில என்னுடைய இறைவன் வானத்துக்குடைய அடிப்பகுதிக்கு வர்றானே, வந்து இப்ப என்கிட்ட கேட்கிறவங்க யாரும் இல்லையா, அவங்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றி தரேன்னு சொல்றானே, இப்ப நான் போய் என்னுடைய இறைவன்கிட்ட பேசாட்டி வேற எப்ப நான் பேச முடியும்? நான் இறைவன் கிட்ட பேசணுமே அப்படிங்கிற அந்த ஆவலும் அந்த எண்ணமும் தான் அவங்கள தூங்க விடாம இரவு தொழுகையில நிக்க வச்சதுக்குரிய ஒரு காரணமா இருந்தது. அப்போ இந்த அல்லாஹோட உரையாடக்கூடிய இந்த கலைய நம்மளும் பயிற்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அதை பயிற்சி எடுத்தா மட்டும்தான் வரும். அல்லாஹ் கிட்ட அதுக்கான உதவியும் தேடணும். இதுல பயிற்சியும் மேற்கொண்டு இந்த தன்மை உள்ள மனிதர்களா சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிறது எனக்கு இப்ப இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஆசையா இருக்கு.
எவ்வளவோ குணத்தால நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம். ஆனா இந்த குணத்தால சொர்க்கத்துக்கு போறது பாருங்களேன், அல்லாஹ் கிட்ட அதிகம் பேசியதால், தன்னுடைய தேவைகளுக்கு அல்லாஹுவை மட்டுமே முதன்மைப்படுத்தியதால் சொர்க்கத்துக்கு போறோம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு உயரிய ஒரு குணமா இருக்கும், ஒரு உயரிய அந்தஸ்தா இருக்கும் நம்ம. பாருங்க, அடுத்து ரெண்டாவதா என்ன குணம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, உலக ஆசைகள் இல்லாமல் இருக்கும். சொர்க்கத்துடைய மனிதர்களுக்குரிய பண்பு தன்மை இரண்டாவது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு என்ன இருக்காதான், உலக ஆசைகள் இல்லாம இருக்கும். சரி, இந்த உலகத்துல வாழ்ற உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துல நமக்கான இலக்கு என்ன? இலக்கு என்ன? நம்மளுடைய இலக்கு நமக்கு என்ன அடையணும்னு நம்ம ஆசைப்படுறோம்? எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம், உழைக்கிறோம்? சொர்க்கம். எதை நோக்கிய பயணம் அது? இந்த உலகம் நமக்கு எதை நோக்கிய பயணம்? சொர்க்கத்தை நோக்கிய பயணம். அப்போ இந்த நொடி நான் மரணம் அடைஞ்சிட்டா நான் சொர்க்கத்துக்கு போயிருவேனா? என் இலக்கு அதானே, எனக்கு தெரியுதே. என் ஆசை அதான், எனக்கு தெரியுதே. என் நோக்கம் அதான் தெரியுதே. நான் கஷ்டப்பட்டு வாழ்றது அதுதான் எனக்கு தெரியுதே. அப்போ நான் மரணம் அடைஞ்சா சொர்க்கத்துக்கு போயிருவேனா? அந்த அளவுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை தயார்படுத்தி வச்சிருக்கேனா? இல்லையே. வாயில மட்டும்தானே நம்மளுக்கு பல நேரம் சொல்ல முடியுது. நம்மளுடைய மனது இல்ல, நீ உன்னுடைய இலக்கின்படி நீ வாழலன்னு நமக்கு திரும்ப திரும்ப நினைவூட்டுது. அப்ப ஏன் நம்மளால இந்த இலக்கின்படி வாழ முடியல? எந்த விஷயம் நமக்கு தடையா இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய இதயம் முழுக்க முழுக்க துன்யா நிறைஞ்சிருக்கு, இந்த உலகம் நிறைஞ்சிருக்கு. நம்மகிட்ட கேட்டா சொல்லுவோம், நீங்க இம்மைக்காக வாழ்றீங்களா மறுமைக்காக வாழ்றீங்களான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? மறுமைக்காக வாழ்றோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்படிப்பட்ட செயல் நம்ம கிட்ட இருக்கா? இல்ல. உலக வாழ்க்கையை தான் நம்ம என்னவா நினைக்கிறோம்? பெரிய, ரொம்ப பெருசா நினைக்கிறோம். நம்மளுடைய மனம் முழுக்க உலக ஆசைகள் தான் நிரம்பி போயிருக்கு. அப்போ நம்ம பெருசா நினைக்கிற, நம்ம பிரம்மாண்டமா நினைக்கிற, நம்ம மூழ்கி போயிருக்க இந்த உலகத்தை பத்தி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது நம்ம இதுக்கு முன்பே இதை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். அப்போ என்ன விஷயம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நம்ம கிட்ட இந்த உலகத்தை பத்தி சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம தெரிஞ்சுக்குவோமா? பாருங்க, அல்லாஹ் இந்த உலகத்தை பத்தி சொல்லும் போது சொல்றான், யஅலமு அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒரு கட்டளை இடுறான், யஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துன்யா லஐபு வலஹு வஸீனத்து. நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது லைப் விளையாட்டு, லஹ்வு வேடிக்கை, ஜீனத் அலங்காரம். ஏன் அல்லாஹ் இந்த உலகத்தை பார்த்து விளையாட்டுன்னு சொல்லி சொல்றான்? இது இது வேஸ்ட், இது வீணு அப்படிலாம் சொல்லியிருக்கலாம்ல. ஆனா அல்லாஹ் எங்க பார்த்தாலும் இந்த வார்த்தை பயன்படுத்துவான். நான் விளையாட்டுக்காகவோ வேடிக்கையாவோ வீணாவோ படைக்கல, இதை நான் அலங்காரமா படைச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த உலகம் வந்து ஒரு 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 விளையாட்டும் ஒரு வேடிக்கையும் ஒரு அலங்காரமுமா இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றானே. எதனால? ஏன் விளையாட்டுன்னு சொல்றான் அல்லாஹ் உலகத்தை? ஒரு மனிதர் விளையாடும் போது எப்படி இருப்பாரு? எப்படி இருப்பாரு? விளையாட்டு அவரை எங்க கொண்டு வந்து விட்டுரும்? அவருக்கு தெரியும் அது விளையாடுறது ஒரு சின்ன, அது வந்து ஒரு உண்மை கிடையாது, ரியாலிட்டி இல்ல, அது ஒரு சின்ன ஒரு விஷயம்தான், இது ஒரு கேம்னு தெரியும். ஆனா அதுக்குள்ள போயிட்டா எப்படி வந்துரும்? ஒரு முழு தீவிரம் வந்துரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் மேட்சே பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். 2 நாட்டுக்கும் இடையில மேட்ச் நடந்தா அது ஒரு விளையாட்டு, ஒரு பொழுதுபோக்கு. ஆனா அதை யாராவது பொழுதுபோக்குன்ற தரத்துல பாக்குறோமா? இல்ல. அதுல அப்படியே மூழ்கி அது ஏதோ ஒரு 2 நாட்டுக்கு எதிரான போர் அளவுக்கு அதை கொண்டு போயிரும். அப்ப விளையாட்டுக்கு உள்ள குணம் என்ன தெரியுமா? அது அப்படியே நம்மளை கட்டி போட்டு உட்கார வச்சிரும். அதை விட்டு வெளியில வேற நிறைய முக்கியமான வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளின் பக்கம் நம்மளுடைய கவனத்தை என்ன செய்ய விடாது, திருப்ப விடாம நம்மளை இந்த விளையாட்டிலே போட்டு பிடிச்சு வச்சிரும். அதனாலதான் அல்லாஹ் இந்த உலகத்தை பார்த்து விளையாட்டு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னா உங்களை எப்படி ஒரு விளையாட்டு உங்களை கட்டி போட்டு வைக்குதோ, உங்களுடைய முக்கியமான விஷயங்களெல்லாம் உங்களை மறக்கடிக்க செய்தோ, அதே போல இந்த உலகமும் உங்களுக்கு ஒரு விளையாட்டு. அது உங்களுடைய பல கடமைகள்ல இருந்து உங்களை செய்ய விடாம தடுத்து வச்சிருக்குன்னு சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், இந்த உலகம் உங்களுக்கு ஒரு வேடிக்கைன்னு சொல்றான்.
வேடிக்கைனா என்ன? என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு எதெல்லாம் என்டர்டைன்மெண்ட்னு சொல்றோம் நம்ம? ஒரு டிவி பாக்குறது, ஒரு படம் பாக்குறது, ஒரு பாட்டு பாக்குறது, இன்ஸ்டாகிராம் பாக்குறது. அதுல அப்படியே ஒரு ரீல் தான் பார்க்கலான்னு எடுப்போம். போனா போனா போயிட்டே இருக்கும். அதுதான் வேடிக்கை. வேடிக்கைக்குரிய தன்மை என்ன? மெய் மறந்து விடுறது. வேடிக்கையுடைய முக்கியமான ஒரு தன்மை என்னன்னா, நம்மள மெய் மறக்க செஞ்சிடும். அவ்வளவுதான். அப்படி எத்தனை மணி நேரம் போகுதுன்னே தெரியாது. இப்போ இந்த உலகம் உங்களுக்கு ஒரு வேடிக்கை. உங்களுக்கு அப்படியே அதுல போயிட்டே இருக்கும். உங்களுடைய கடமைகளும், நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கங்கிறதே உங்களுக்கு மறக்கடிச்சிருமா. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நாளை மறுமையில ஒரு அடியார் உயிர்ப்பிக்கப்பட்டு வந்து அல்லாஹ் கிட்ட கேள்வி கணக்கு கேட்கும் போது, நீங்க எவ்வளவு நாள் இந்த பூமியில வாழ்ந்தீங்கன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்வாரா? நான் ஏதோ கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தேன்னு சொல்வாராம். ஏன்னா அவ்வளவு நாள் அவர் வேடிக்கையில் என்ன செஞ்சிட்டாரு? மெய் மறந்து மூழ்கி போயிட்டார். அதனாலதான் அல்லாஹ் இந்த உலகத்தை சொல்லும் போது வேடிக்கைன்னு சொல்றோம். அடுத்து அலங்காரம் நல்லா சொல்றோம். அலங்காரம் எப்படி இருக்கும்? நம்மள அப்படியே கவர்ந்து ஈர்க்கக்கூடியதா இருக்கும் அதன் பக்கம். அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கை உங்களை கவர்ந்து ஈர்த்துக்கிட்டே இருக்கும். இப்ப வேடிக்கையா இருந்து உங்களை மெய்மறக்க வைக்கும். விளையாட்டா இருந்து உங்களை வேற எந்த சீரியஸான விஷயங்கள்லையும் ஈடுபடுத்தாம தடுத்து வைக்கும். ஒரு அலங்காரமா இருந்து உங்களை ஈர்த்துக்கிட்டே இருக்கும்னு அல்லாஹ் சொல்றோம். அதே போல இந்த உலகத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது, தன்னுடைய சஹாபாக்களோட ரசூல்லா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது சந்தையில ஒரு ஆடை பாக்குறாங்க. அதோடைய காது அருந்து ஒரு குறை உள்ள ஆடா ஒண்ணு இருக்கு. அது இறந்தும் போயிருக்கு. அப்ப ரசூல்லா கேக்குறாங்க, உங்கள யாராவது இந்த ஆட்டை விரும்புவீங்களான்னு கேக்குறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இது செத்து போயிருச்சு, அதனால இதை யாரும் விரும்ப மாட்டோம். இது உயிரோட இருந்தாலும் இதை நாங்க யாரும் விரும்ப மாட்டோம். ஏன்னா அது காதுல ஒரு குறை இருக்கு. அது குறையுள்ள ஒரு ஆடா இருக்கு யா ரசூலுல்லாஹ். அப்ப ரசூல்லா சொல்றாங்க, இதை விட மலிவானது உலகம் அல்லாஹுடைய பார்வையில் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இன்னொரு இடத்துல ரசூல்லா சொல்றாங்கல்ல, அல்லாஹ் மட்டும் இந்த உலகத்தை கொசுவுடைய ரெக்கைக்கு கொடுக்கிற மதிப்பு இந்த உலகத்துக்கு கொடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஒரு இறை நிராகரிப்பாளர்களுக்கும் குடிக்க தண்ணி கூட அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான். அப்போ அல்லாஹ் இங்க தன்னை வணங்குறவங்களுக்கும் கொடுக்குறான், வணங்காதவங்களுக்கும் கொடுக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 5th வரைக்கும் கம்பல்சரி பாஸ்னா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் உள்ளது பெரிய விஷயம் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு மேல உள்ளதுக்கு நீங்க முயற்சி செஞ்சாதான் மதிப்பெண்ணுன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் இந்த உலகத்தை ஒரு கொசுவுடைய ரெக்கைக்கு தர்ற மதிப்பை கூட தந்தான் அப்படின்னா, இங்க ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு அல்லாஹ் தண்ணீர் கூட தரமாட்டான். சொர்க்கம் ரொம்ப அல்லாஹ் கிட்ட விலை மதிப்புள்ளது. அதனாலதான் அது அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மட்டும் வச்சிருக்கான். அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அடியார்களுக்கு மட்டும் வச்சிருக்கான். அப்போ உலகம் அல்லாஹுடைய பார்வையிலையும் எப்படிப்பட்ட விஷயமா இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப இதெல்லாம் புதுசு இல்லையே, இப்பதான் முதல் முறை நம்ம கேட்கிறோமா? இல்லையே. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? இவ்வளோ விஷயம் நமக்கு தெரியும். மெய்மறக்கக்கூடியது, அற்பமானது, இந்த உலகம் நம்மள மூழ்கடிக்குது, எல்லாமே நம்மளுக்கு தெரியுதே, தெரியாம இல்லையே. நம்மளுடைய இலக்கு முதற்கொண்டு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுதே, நம்மளால சொல்ல முடியுதே. ஆனாலும் ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை? நம்ம விளங்கிட்டதின்படி வாழ்றோமா? இதெல்லாம் தான்ப்பா உலகம் நல்லா சொல்றான். அப்ப அல்லாஹ்விற்காக இந்த உலகத்தை நம்ம தியாகம் செய்யறோமா? இல்ல இந்த உலகத்திற்காக அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதருக்கும் தர வேண்டிய இடத்தை நம்ம தியாகம் செய்யறோமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லும் போது சொல்றான் பாருங்களேன், இந்த உலகத்துல நம்மளுக்கு எதெல்லாம் பிரம்மாண்டமா தெரியுதோ அந்த விஷயங்களை பத்தி எல்லாம் அல்லாஹ் பேசுறான். இந்த உலகத்துல எதெல்லாங்க நமக்கு பெருசு? ஆணா இருந்தா ஒரு பெண் துணை, சிறந்த துணை வந்தா பெருசு. ஒரு பெண்ணா இருந்தா ஒரு நல்ல ஆண் வர்றது பெருசு. நல்ல மக்கள் பெருசு. பொருளாதாரம் பெருசு. நல்ல வீடு பெருசு. நல்ல சொகுசான வாகனம் பெருசு. ஆனா இதெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா தன்னுடைய திருமறை குரான்ல? சூரா ஆல இம்ரானுடைய 14வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், பெண், ஆண், மக்கள், பொன், வெள்ளி, பெரும் குவியல், அடையாளம் இடப்பட்ட குதிரைகள். அடையாளம் இடப்பட்ட குதிரைகள்னா என்னன்னா உயர்தகமான குதிரைகள். குதிரைகள் நம்ம இப்ப வாகனங்களை கூட நம்ம எடுத்துக்கலாம், நம்ம பயன்படுத்துற வாகனங்கள். அடையாளம் இடப்பட்ட குதிரை, ஆடு, இது மீதெல்லாம் இச்சை மனிதனுக்கு அழகாக்கி காட்டப்பட்டுட்டே இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. இது மேல உள்ள இச்சைகள் இந்த பூமியில மனிதனுக்கு என்ன செய்யப்படுதா? அழகாக்கி காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த இச்சைகள் எல்லாம் மனிதனை என்ன செய்யுதுன்றதையும் அல்லாஹ் சொல்றான். இவ்வுலக வாழ்க்கை மனிதனை மயக்கி விட்டது. 7வது அத்தியாயத்துடைய 51வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த உலக வாழ்க்கை மனிதனை மயக்கி விட்டது. இப்போ அல்லாஹ் இந்த உலகத்தை நான் எப்படி பாக்குறேன்றதே நமக்கு சொல்றான்.
ஆனா நம்ம அதுல எப்படி நடந்துட்டு இருக்கோங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். ஏன் நம்ம அப்படி நடந்துக்கிறோங்கிறதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். ஏன்னா அது உங்களுக்கு ஒரு இச்சையை ஏற்படுத்துது, அது உங்களை மயக்குது, உங்களை மயக்கி கூட்டிட்டு போகுது அப்படின்னு. இன்னொரு இடத்துல பாருங்களேன், அல்லாஹ் எவ்வளவு நம்மளை உணர்ந்திருக்கான்னு இந்த வசனத்துல அப்படியே அல்லாஹ் சொல்றான். 62வது அத்தியாயத்துடைய 11வது வசனத்துல 62வது அத்தியாயத்துடைய 11வது வசனத்துல, வேடிக்கையையோ வியாபாரத்தையோ பார்த்தால் அப்படியே நின்று விடுகிறீர்கள். அப்படிதானே? நம்ம இந்த உலகத்துல ஒரு வேடிக்கையோ இல்ல ஒரு உன்னதமான ஒரு வியாபாரத்தையோ இல்ல நம்ம வாழ்க்கையில இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வையோ நம்ம பார்த்துட்டா என்ன செஞ்சிடறோமா? அப்படியே நின்றுறோமா? அப்படியே நின்று விடுகிறீர்கள். ஆனால் இதை விட சிறந்தது உங்களுடைய இறைவன் கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையான்னு அல்லாஹ் கேட்கிறேன். இது மயக்கக்கூடியது, உங்களுக்கு இச்சையை ஏற்படுத்தும், உங்களை மயக்கி கூட்டிட்டு போயிரும். இதை நீங்க பார்த்தா உங்களை அப்படியே நிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். பாருங்களேன், நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு உபதேசம் கொடுப்போமோ, ஒரு பருவ வயதை அடைந்த பிள்ளைக்கு நம்ம அதட்டி அதட்டி உபதேசம் பண்ணுவோமா? டீனேஜ் வந்த பிள்ளைய நம்ம அதட்டியா உபதேசம் பண்ணுவோம்? எப்படி உபதேசம் கொடுப்போம் அவங்களுக்கு? பக்கத்துல உட்கார வச்சு பொறுமையா அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுவோம். வேண்டாம்ப்பா, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு என்ன செய்வோம்? நம்ம எடுத்து சொல்லுவோம். அப்ப அது மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றான், இந்த உலக வாழ்க்கை உங்களை மயக்கும். பொறுமையா பக்குவமா அல்லாஹ் சொல்றான், இது மயக்கும், உங்களை வழித்தவர செய்யும். இதை பார்த்தா நீங்க அப்படியே நின்றுவீங்க. ஆனா இதுலயே நீங்க மூழ்கி போயிடாதீங்க. இதை விட சிறந்தது யார்கிட்ட இருக்கு? உங்களுடைய இறைவன் கிட்ட இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இவ்வளத்தையும் சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம மாறாம இருக்கும் போது அல்லாவுக்கு கோபம் வரும் தானே? இவ்வளத்தையும் கேக்குறாங்க, ஆனா கேட்டதின்படி நடக்கலன்னும் போது அல்லாஹ் நம்மள ஒரு உலுக்கி ஒரு கேள்வி கேட்கிறான், உனக்கு என்ன ஆனது? தௌபாவுடைய 38வது வசனத்துல அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த கேள்வி பாருங்களேன், நம்மளையே அல்லாஹ் பிடிச்சு உலுக்கி கேட்கிற மாதிரி இருக்கு. உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆனது? மறுமையை விட்டு இவ்வுலக வாழ்க்கையே நீ திருப்தி அடைந்து விட்டாயா? மறுமையை விட்டுட்டு இந்த உலகமே போதும் இதிலேயே நீ திருப்தி அடைஞ்சிட்டியா? மறுமைக்கு முன் இந்த உலக வாழ்க்கை ரொம்ப அற்பமானதுன்னு அல்லாஹ் சொல்றேன். அல்லாஹுடைய கட்டளைக்கு செவிமடுங்கன்னு உங்களை சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் செய்ய மாட்டீங்க? இந்த உலகம் போதும் நீங்க திருப்தி அடைஞ்சிட்டீங்களா? இந்த உலகத்தை விட சிறந்தது மறுமைன்னு ஒண்ணு இருக்கே, அந்த மறுமையுடைய இன்பம் உலகத்துக்கு முன்னாடி சாரி மறுமையுடைய உலகத்துடைய இன்பம் மறுமையுடைய இன்பத்துக்கு முன்னாடி ரொம்ப அற்பமானதுங்கிறத நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறேன். அப்போ யார் இந்த உலகம் மட்டுமே எனக்கு போதும்னு தெரிஞ்சு அல்லாஹ் எல்லாம் சொல்றான், இதை விட சிறந்தது என்கிட்ட இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு அது வேண்டாம், இந்த உலகம் மட்டுமே போதும் நினைச்சு வாழ்ந்தோம் அப்படின்னா அல்லாஹ் அந்த மனிதர்களை பத்தி சொல்றான். 11வது அத்தியாயத்துடைய 15வது வசனத்துல, இவ்வுலகை விரும்பினால் இங்கேயே அவர்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டு சிறிதளவு நன்மையை கூட அவங்க எங்க உணர மாட்டாங்களாம்? மறுமையில உணர மாட்டாங்க. யார் இவ்வுலக வாழ்க்கையை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இங்கேயே அனைத்தும் கொடுக்கப்பட்டு விடும். சிறிதளவு நன்மை கூட அவங்களுக்கு எங்க செய்ய கொடுக்க மாட்டோம்? மறுமையில அவர்களுக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம்? கொடுக்க மாட்டோம்னு அல்லாஹ் சொல்றோம். அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், 2வது அத்தியாயத்துடைய 86வது வசனத்துல, மறுமைக்கு பதிலாக உலக வாழ்க்கையை விலக்கி வாங்கினால் சிறிதளவு வேதனையை கூட அவர்களுக்கு நாம் லேசாக்க மாட்டோம். நேத்தெல்லாம் ஒரு வியாபாரத்தை பத்தி பேசணும். என்ன வியாபாரம் அது? முந்தானேத்து பேசினதெல்லாம் பூமியை கொடுத்துட்டு மறுமையை வாங்கிக்கிற வியாபாரம். அந்த வியாபாரம் தான் சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு பாருங்க, அல்லாஹ் வேற ஒரு வியாபாரம், ஒரு நஷ்டமான ஒரு வியாபாரத்தை பத்தி பேசுறான். அந்த வியாபாரம் செஞ்ச மனிதர்கள் யார் அப்படின்னா, மறுமைக்கு பதிலாக உலக வாழ்க்கையே வாங்கி கொண்ட மனிதர்கள். போதும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்களாம். எனக்கு இது போதும் யா அல்லான்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. இப்படி யார் வாங்கிக்கிட்டாங்களோ அவங்களுக்கு மறுமை நாள்ல அவங்க எவ்வளோ கத்தி கதறினாலும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு வேதனை குறைக்கப்பட மாட்டாது. அன்னைக்கு அவங்க அல்லாஹ் கிட்ட போய் தயாரா இருப்பாங்க. தன்னுடைய குடும்பம், செல்வம் எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருப்பாங்க. எதுக்காக? தன்னுடைய வேதனை குறைக்கப்படுவதற்காக. எந்த பிள்ளைக்காக, எந்த குடும்பத்துக்காக, எந்த செல்வத்துக்காக பூமியில் வாழும் போது அல்லாஹுடைய நினைவை விட்டு விலகி இருந்தாங்களோ, பூமியினுடைய ஆசையிலேயே மூழ்கி போயிருந்தாங்களோ, அந்த மனிதர்கள் இப்ப அல்லாஹ் கிட்ட அதை எல்லாத்தையும் கொடுக்க தயாராவாங்க, அந்த வேதனையில இருந்து தப்பிப்பதற்காக. ஆனா அப்படி தப்பிக்க முடியுமா? தப்பிக்க வழி இருக்கா? அல்லாஹ் சொல்றான், முடியாது.
கொஞ்சம் கூட நான் உங்களுக்கு குறைக்க மாட்டேன். அல்லாஹ் என்ன சொல்றான், கடுமையா நம்ம மேல ஒரு விஷயத்த வைக்கிறான். இப்ப அந்த மனிதர் நாளைக்கு அல்லாஹ் கிட்ட உரையாடலை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த அடியார் அல்லாஹ் கிட்ட போய் சொல்வாரா, யா அல்லாஹ் என்னுடைய எல்லாவற்றையும் எடுத்துக்கொள். அப்ப அல்லாஹ் சொல்வானா, உன்னுடைய எல்லாத்தையும் நீ இன்னைக்கு கொடுக்க தயாரா இருக்கியா? வேதனைக்கு பகரமா உன்னுடைய அனைத்தையும் கொடுக்க நீ தயாரா இருக்கியா? உடனே அப்ப அந்த அடியார் சொல்லுவானா, ஆமாயா அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருக்கேன். அப்ப அல்லாஹ் சொல்வானா, இதை விட லேசானதை தானே நான் உன்கிட்ட பூமியில இருக்கும் போது கேட்டேன். உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய எல்லா இன்பங்களையும் நீ எனக்கு தர தயாரா இருக்கியே. இதை விட இலகுவானதை தானே நான் உன்கிட்ட உலகத்துல வாழும்போது கேட்டேன். எனக்கு கட்டுப்பட்டு நட. உலக வாழ்க்கையில என்ன செஞ்சிடாத, மூழ்கி போய் இருந்துராது. அல்லாஹ் இந்த உலகத்தை அனுபவிக்க கூடாதுன்னு எங்கேயுமே நம்மகிட்ட சொல்லல. ஆனா அந்த அனுபவிக்கின்ற முறைப்படி நம்ம அனுபவிக்கணும். அந்த அனுபவித்தல்ல அல்லாஹுவை நம்ம முதன்மைப்படுத்தணும். நம்ம அல்லாஹுவை முதன்மைப்படுத்திட்டு இந்த உலகத்தை நம்ம அனுபவிக்கிறோமா, ஆகுமானது அது அல்லாஹ்வுடைய பார்வையில. அல்லாஹுவை பின்னாடி வச்சுட்டு நம்ம இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்கிறோமா அப்படின்னா அது அல்லாஹுடைய பார்வையில நமக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய. பாருங்க, இமாம் ஹசன் அல் பஸ்ரி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, மனிதர்களே மறுமைக்காக உழைத்துக் கொள்ளுங்கள், மறுமைக்காக உழைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு மனிதர் மறுமைக்காக உழைக்கிறாரோ அவருக்கு மறுமையும் கிடைக்கும், இம்மையும் கிடைக்கும். இதை நான் என்னுடைய கண்களால பார்த்திருக்கேன். ஆனா எந்த ஒரு மனிதர் உலகத்திற்காக மட்டும் உழைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் மறுமையை தருவது இல்லை அப்படின்னு சொல்லி இமாம் ஹசன் அல் பஸ்ரி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட உழைப்பாளிகளா இருக்கும், எப்படிப்பட்ட உழைப்பாளிகளா நம்ம இருக்கோம். மறுமைக்காக உழைக்கிறோமா இல்ல இம்மைக்காக மட்டுமே உழைச்சிட்டு இருக்கோமா? ஒரு நாளுடைய நேரத்தை நம்ம பிரிச்சா அதுல எவ்வளவு நேரம் நம்ம இம்மைக்கு உழைக்கிறோம், எவ்வளவு நேரம் மறுமைக்கு உழைக்கிறோம்? பெரும் பகுதி இம்மைக்காக தானே நம்ம செலவு செய்யறோம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வராங்க. அவங்க யாரு, அப்துல்லா இப்னு உமர்னா யார், அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். அவங்க கிட்ட வராங்க. அவங்க கிட்ட வந்து ரசூலா என்ன செய்யறாங்க, அவங்களுடைய தோல்ல கை வைக்கிறாங்க. அவங்களுடைய தோல்ல கை வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு உபதேசம் செய்யறாங்க. அவங்க சின்ன பையன் இல்லையா, அவங்களுடைய தோல்ல கை வச்சுட்டு ரசூல்லா ஒரு உபதேசம் செய்யறாங்க. இந்த உலகத்தில் வாழும் பொழுது நீ பயணியை போலவோ அல்லது அந்நியரை போலவோ வாழு. ஒரு பயணி எப்படி வாழ்வாரு, இது நம்ம நிறைய விளக்கங்கள் கேட்டிருப்போம். தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பயணத்துல எடுத்துட்டு போவோம். ஒரு அந்நியர் எப்படி வாழ்வாரு, இப்ப நீங்க ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு கெஸ்டா போறீங்க, அந்த வீட்டுல நீங்க எப்படி நடந்துக்குவீங்க? எல்லாத்தையும் அனுபவிப்பீங்களா? இஷ்டத்துக்கு போய் ஃபேனை போட்டுட்டு சோஃபால படுத்துக்கலாம், அவங்க பெட்ரூம்ல போய் நம்ம படுத்துக்கலாமா? ஒரு வீட்டுக்கு அந்நியரா நம்ம போனா நம்மளுடைய எல்லைகளை பார்த்து நடந்துக்கும். அப்போ ரசூல்லா சொல்றாங்க, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோல்ல கை வச்சுட்டு, நீங்க இந்த உலகத்தில் பயணியை போலவோ அந்நியரை போலவோ வாழுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஒரு உபதேசத்தை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா, ரொம்ப ப்ரெஷியஸா அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. அதை அவங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறாங்க. எப்படி பிரதிபலிச்சாங்க அப்படின்னா, அவங்க எப்பயும் சொல்லுவாங்கன்னா, அவங்களுடைய நிலையை பத்தி சொல்லும்போது, நான் காலையை அடைந்தால் ஒருபோதும் மாலையை எதிர்பார்ப்பது இல்லை. மாலையை அடைந்தால் நான் காலையை எதிர்பார்ப்பது இல்லை. யாருக்கு தேவை? மாலை அடைந்தவுடன் காலை வருவது யாருக்கு தேவை? உலகம் மட்டும் முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு தான் தேவை. இது செய்யணும், அது செய்யணும், அதை நம்ம நாளைக்கு சாதிச்சிடணும், இதை இப்படி செஞ்சிடணும். ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு, அல்லாஹ்வுக்கு முழுமையா கட்டுப்படக்கூடிய மனிதருக்கு இப்ப மாலை அடைந்து மாலையிலேயே மரணம் அடைஞ்சிட்டா இப்ப அவருக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. காலை பொழுது வரலையேன்றது அது அவருக்கு கவலையாவே இருக்காது. அப்போ பாருங்க எப்படி இருந்திருக்காங்க அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சொல்றாங்க, நான் காலையை அடைந்தால் மாலை பொழுதை எதிர்பார்ப்பதில்லை, நான் மாலையை அடைந்தால் காலை பொழுதை எதிர்பார்ப்பதில்லை. இது மக்களுக்கு உபதேசமாகவும் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்பே உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பே உங்களுடைய வாழ்வை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை கொடுக்குறாங்க. அப்போ இந்த வாழ்வை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது? உங்களுடைய மரணத்திற்கு முன்பே உங்களுடைய வாழ்வை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு உபதேசம். உலகம்தான் முக்கியம் மூழ்கிறாதீங்க, உங்களுக்கு மரணம் வரப்போகுது. அது எப்ப வரும் அப்படிங்கிறது தெரியாது, அது அல்லாஹ் கிட்ட உள்ள ஒரு விஷயம், மறைவான ஒரு விஷயம். அப்போ அந்த மரணம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக்கோங்க.
ஒரு மனிதனுக்கு மரணம் எப்ப வரும் நம்மளால சொல்ல முடியாத ஒரு விஷயம். ஆனா அல்லாஹ் கண்டிப்பா மரணம் வரும்னு சொல்றான். குல்லு நப்சுன் தாஇகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். நீங்க எவ்வளவு பெரிய கோட்டைகள்ல ஒளிந்திருந்தாலும் இப்ப மரணம் உங்களுக்கு வந்துரும். மரணம் எப்படி இருக்கு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்ல, அவருடைய கால்கள், கிரண்டை கால்கள் ஒன்னோடு ஒண்ணு பின்னும். அவருடைய உயிர் தொண்டை குழியை வந்து அடையும். அப்படியே அவருடைய ரூஹு கைப்பற்றப்படும் அல்லாஹ் சொல்றான். இப்ப நீங்க மரணம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா, எந்த உலகம் முக்கியம் முக்கியம்னு சொல்லி இருந்தீங்களோ அந்த உலகத்தால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. எந்த வியாபாரம் பயனுள்ள வியாபாரம்? நம்ம உழைத்ததற்கான கூலி தரக்கூடிய வியாபாரம் தான் பயனுள்ள வியாபாரம். அப்போ இந்த உலகத்துல நீங்க உலகத்துக்காக உழைச்சு உழைச்சு செய்யற எதுவுமே உங்களுக்கு பயன் தராதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க மரணிச்சு போயிட்டீங்கன்னா உங்களை 3 விஷயங்கள் பின்தொடரும். என்னென்ன விஷயம்? நம்மளுடைய செல்வம், நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய அமல்கள். அதுல 2 விஷயம் உங்களை விட்டு விலகிரும். நம்மளுடைய செல்வமும் விலகிரும். நம்ம வீட்டுல இருந்து நம்மள ஜனாசாவா தூக்கிட்டு போகும்போதே நம்மளுடைய செல்வம் முடிஞ்சிரும். நம்மள மண்ணறையில வச்சுட்டு போகும்போதே நமக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்குமான உறவு முறிஞ்சிரும். இப்ப நம்ம கூட எஞ்சி இருக்க போறது எது மட்டும்தான்? நம்மளுடைய அமல்கள் மட்டும்தான். அப்போ அந்த அமல்களை செய்யறதற்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த உலக வாழ்க்கை உடைய நியதியே. நம்ம படைக்கப்பட்டதுடைய நோக்கமும் அதுதானே. நம்ம என்ன காரணத்துக்காக இங்க வந்தோம்? இந்த பூமிக்கு நம்ம வந்ததுடைய காரணம் என்ன? அல்லாஹுவை வணங்குறதுக்கு தானே. அந்த காரணத்தை அல்லாஹ் நினைவுபடுத்துறதுக்கு தானே நம்மளுக்கு இப்படி ஒரு மாதமே கொடுத்திருக்கா. ரமலான்னு ஒரு மாதமே அல்லாஹ் கொடுத்திருக்கா. நான் உனக்கு நேர்வழி கொடுத்தேன்ப்பா. எதுக்கு நேர்வழி கொடுத்தேன்? என்னை நெருங்கணும் நேர்வழி கொடுத்தேன்ப்பா. என்னை வணங்கணும்னு உனக்கு நான் கட்டளை இட்டேன்ப்பா. அதை நீ சரியா செய்யறதுக்காக தான் நல்லா இந்த ஒரு மாதத்தையும் கொடுத்திருக்கா. அப்போ மரணம் வந்துட்டா நம்மளுக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள எல்லா தொடர்பும் முடிஞ்சிருது. நம்மளுக்கும் அல்லாவுக்கும் உள்ள தொடர்பு தானே இனி நிலைத்திருக்க போகுது. அந்த நிலையான தொடர்புக்கு என்ன தயார் பண்ணி வச்சிருக்கோம்? உலகம் மட்டுமே முக்கியம் வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா எந்த தயாரிப்பும் இருக்காது. இப்ப சொர்க்கவாசிகள் எப்படி இருக்காங்கன்னா, இந்த உலகத்தை விட மறுமையை முற்படுத்தி இருந்திருக்காங்க. எல்லா விஷயத்தையும் மறுமையோட தொடர்பு படுத்திட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில ஒரு இன்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சஹாபாக்களுக்கு அந்த இன்பத்தை அனுபவிக்கும் போதே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த இன்பமே இவ்வளவு நல்லா இருக்கே, அப்ப நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்பம் எவ்வளவு சிறப்பா இருக்கும்னு யோசிச்சு பார்ப்பாங்க. என்னைக்காவது நம்ம அப்படி யோசிச்சிருக்கோமா? அவங்களுக்கு ஒரு துன்பம் வந்தா நினைப்பாங்கன்னா, இங்கேதான் இந்த துன்பம் நம்ம அனுபவிக்கிறோம். இந்த துன்பத்திற்கு பகரமா என்னுடைய இறைவன் தரப்போட கூலி எப்படி இருக்கும்னு நினைப்பாங்க. அப்போ இன்பத்திலும் துன்பத்திலும் உலகம் அவங்களுடைய பார்வைக்கு வரவே இல்லை. மறுமை மட்டும்தான் அவங்களுடைய பார்வைக்கு இருந்தது. அதனாலதான் அவங்கள ஸ்வர்க்கத்திற்குரிய மனிதர்களா அதை மாத்துச்சு. நம்ம நிறைய உயிருள்ள மனிதர்கள் கிட்ட பேசியிருப்போம் தானே. நிறைய உயிருள்ள மனிதர்கள்ட்ட பேசியிருப்போம். ஒரு ஜனாசா நம்ம கிட்ட பேசினா எப்படி இருந்திருக்கும்? ஒரு சின்ன ஒரு கற்பனை பண்ணி பாத்துக்கலாமா? ஒரு ஜனாசா பேசுது, இல்ல நம்மளே ஒரு ஜனாசாவா பேசினா எப்படி இருக்கும்? மரண நேரத்துல ஒரு ஜனாசா பேசினா எப்படி இருக்கும்? அது தன்னை சுத்தி இருக்கக்கூடிய சொந்தங்கள்ட்ட எல்லாம் இப்ப அந்த ஜனாசா பேசுது. நீங்க எல்லாரும் என்னை சுற்றி என்னை ஆறுதல் படுத்துவதற்காக நிக்கிறீங்க. ஆனா எனக்கும் என்னுடைய இறைவனுக்கும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. என்னுடைய கால்கள் ஒன்னோடு ஒண்ணு பின்னிட்டு இருக்கு. என் உடம்பு கடுமையான வேதனை அனுபவிக்குது. என்னுடைய உயிர் உடம்பு முழுக்க ஓடி ஒளியுது அல்லாவை சந்திக்க பயந்துட்டு. என்னுடைய உயிர் இப்போ என்னுடைய தொண்டை குழி அடைஞ்சிருச்சு. நான் இந்த உடம்பை விட்டு பிரிஞ்சிட்டேனே. வெறும் உடம்ப பார்த்து நீங்க அழுகிறீங்களே, நான் இந்த உடம்பை விட்டு பிரிஞ்சிட்டேனே. நான் உங்களுடைய பார்வைக்கு தெரியலையா? நான் உங்களுடைய பார்வைக்கு தெரியலையா? நான் இந்த இந்த உலகத்துல நான் உயிரோடு வாழும் போது எனக்காக ஒரு அறை கொடுத்திருந்தீங்களே, இன்னைக்கு என்ன எல்லாரும் முன்னாடியும் நடுவுல என்ன படுக்க வச்சிருக்கீங்களே. எனக்குன்னு ஒரு பெயர் இருந்ததே, என் அடையாளம் இப்ப எங்க போச்சு? நான் ஜனாசான்ற பேரா மாறிட்டேனே, என் அடையாளம் எங்க போச்சு? எனக்கு இந்த ஆடைதான் பிடிக்கும்னு நான் தேடி தேடி பார்த்து என்னுடைய வாழ்க்கையில உடுத்தினேனே, எனக்கு விருப்பமே இல்லாத நிறத்துல எனக்கு ஒரு ஆடை போட்டிருக்கீங்களே. என்னுடைய உறவுகள் எல்லாம் என்னை சுற்றி அழுகிறீங்களே, உங்களுடைய அழுகையால எனக்கு ஏதாவது ஒரு நன்மை உங்களால செஞ்சிட முடியுமா?
நான் வாழ்ந்த வீட்டை விட்டு என்னை கொண்டு செல்றாங்களே. நான் ஆசையா கட்டி நான் ரொம்ப சந்தோஷமா என்னுடைய மனைவியோடையும் என்னுடைய பிள்ளைகளோடையும் என் குடும்பத்தாரோடையும் இருந்தனே. இங்கேயே நான் நிரந்தரமா இருந்துருவேன்னு நினைச்சனே. இங்க இருந்து இப்ப என்னை எடுத்துட்டு போறாங்களே. என்னுடைய வீட்டை விட்டு இப்ப நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? அல்லாஹ்வை சந்திக்க போற என்னுடைய பயணம் துவங்கிருச்சோ, என்ன மண்ணறையில வைக்கிறீங்களே. என் மேல என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே மண்ணை மண்ணை போடுகிறார்களே. ஒரு நேரம் கூட தனியாக இருக்க பயப்படுவேனே. இன்னைக்கு என்ன தனியா என்னுடைய மண்ணறையில என்ன விட்டுட்டு போறீங்களே. என்னுடைய பிள்ளைகளே என்னை விட்டுட்டு போறீங்களே. என்னுடைய சொந்தங்களே என்னை விட்டுட்டு போறீங்களே. நீங்க போன உடனே இப்ப எனக்கும் என்னுடைய இறைவனுக்குமான பயணம் ஆரம்பிக்க போகுதே. என்னுடைய நிலை என்னவாக இருக்கும்? இதுதான் ஒருவேளை ஒரு ஜனாசா பேசினா நம்ம கிட்ட உரையாடக்கூடிய விஷயங்களா இருக்கு. இவ்வளவுதான் வாழ்க்கை. நம்ம இறந்தாலும் இதுதான் நம்மளுடைய நிலைமையும். நம்ம ஆசையா பார்த்த எந்த விஷயமும் நம்ம கூட இப்ப வரப்போறது இல்லை. நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம கூட வரப்போறது இல்லை. நம்ம மரணிச்சதுக்கு அப்புறம் 1 நாள் அழுவாங்க, 2 நாள் அழுவாங்க, 3 நாள் அழுவாங்க, 1 வாரம் அழுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 வாரத்துக்கு அப்புறம் என்ன ஆவாங்க? என்ன ஆவாங்க? அவங்களுடைய வேலைகள்ல போயிருவாங்க. அவங்களுக்கு பசிக்கும், சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு தூக்கம் வரும், தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு இன்பம் தேவை, சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு பொருளாதாரம் தேவை, வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா 1 வாரத்துக்கு பின்னாடி என்னுடைய நிலை என்ன இருக்கும் மண்ணறையில? உலகத்தை பிற்படுத்தி மறுமையை முற்படுத்தி நான் வாழ்ந்திருந்தேன் அப்படின்னா நிம்மதியான உறக்கம் இருக்கும். உலகத்தை மட்டுமே முற்படுத்தி நான் வாழ்ந்திருந்தேன் அப்படின்னா அந்த மன்னரை எனக்கு நெருக்கடி தரக்கூடிய மன்னரையா இருக்கும். அப்போ நம்ம சொர்க்கத்திற்குரிய மனிதர்களா வாழணும்னா நம்ம வாழும் பொழுது இந்த உலகத்தை விட மறுமையை முற்படுத்தி வாழக்கூடியவர்களா இருக்கும். மறுமைக்குரிய மனிதர்களா நம்ம வாழணும். ஒரு சஹாபி பாருங்க, அபு தஹ்தா அப்படின்னு ஒரு சஹாபி. இவரை பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னமே நானே கூட சொல்லி இருந்திருக்கலாம். அபு தஹ்தா அப்படின்னு ஒரு சஹாபி. ஒரு முறை நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா ஒரு மனிதர் வந்து சொல்றாரு, தன்னுடைய இடத்துல ஒரே ஒரு பேரிச்சம்பழ மரம் இருக்கு, அது பக்கத்து இடத்திற்காரருடைய மரம். அது இவருடைய இடத்துல அது வர்றதுனால அங்க நிறைய அவருடைய கனிகள் விழுகுது. அதால ஒரு பிரச்சனை, இவங்க 2 பேத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அப்ப ரசூல்லாட்ட வந்து சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் இதை தீர்த்து கொடுங்களேன் அப்படின்னு. இப்ப ரசூல்லா அந்த மனிதரை கூப்பிட்டு 2 பேரையும் விசாரிச்சுட்டு சொல்றாங்க, ஏன்பா அந்த ஒரு மரத்தை நீங்க இவருக்கு கொடுத்துருங்களேன், அதுக்கு பகரமா அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்துல மரங்களை தருவான். இந்த சஹாபி முடியவே முடியாதுங்கிறாங்க. தர முடியாது, என்னால கொடுக்க முடியாது. ஒரு மரம் தானே, கொடுத்துருங்களேன். கொடுத்துட்டா இவ்வளவு மரம் இவருக்கு சொந்தமானதுதான். இந்த ஒரு மரமும் அவருடைய இடத்துக்கு கிட்ட வருது. அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இடையில இருக்க பிரச்சனை இல்லாம போயிரும்ல, கொடுங்களேன். இதுக்கு பகரமா அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு மரத்தை தருவான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் இப்படியே பேசிட்டே இருக்காங்க. அவர் காம்ப்ரமைஸே ஆக மாட்டாரு. இப்ப இதை இந்த அபு தஹ்தா அப்படிங்கிற சஹாபி உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்கு. பாத்துட்டே இருந்துட்டு இந்த பிரச்சனை முடிஞ்சு அவங்க ஒத்து வரலன்னொடனே அந்த அப்படியே கலையுது அந்த இடம். அப்ப ரசூல்லாட்ட போய் கேக்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அந்த ஒரு மரத்தை கொடுத்தா உண்மையாவே அதுக்கு பதிலா அல்லாஹ் சொர்க்கத்துல மரங்கள் தருவானா? ஆமா. இப்ப நான் அந்த மரத்தை வாங்கி கொடுத்தா எனக்கு சொர்க்கத்துக்குரிய மரங்கள் கிடைக்குமா? ரசூலா சிரிச்சுக்கிட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப போறாரு, பின்னாடியே போறாரு. யார் தரமாட்டேன்னு சொன்னாரோ அந்த மனிதரை நோக்கி போறாரு. உங்களுக்கு நான் அது தரேன், இது தரேன், எவ்வளவோ சமாதானப்படுத்தி பாக்குறாரு. அவர் தர முடியாதுங்கிறாரு. உடனே அப்ப இவர் சொல்றாரு, 600 பேரீச்ச மரங்களை கொண்ட தோட்டம் என்கிட்ட இருக்கு, அதை நான் உங்ககிட்ட தரேன். அதுக்கு பதிலா இந்த ஒரு மரத்தை தருவீங்களா அப்படின்னு. உடனே இப்ப இவர் வேணாம்னு யாராவது சொல்லுவாங்களா? 600 மரத்தை வாங்கிட்டு இந்த ஒரு மரத்தை தந்துட்டாரு. இப்ப இந்த ஒரு மரம் இந்த சஹாபிக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப இவர் ரசூல்லா கிட்ட ஓடி வந்து கேக்குறாரு, யாரும் ரசூல்லா எனக்கு கிடைக்குமா? ரசூல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல இது போல பல மரங்களை தருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவி கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி இங்க ஒரு மரம் கொடுத்தா சொர்க்கத்துல மரம் கிடைக்குமா? நான் அப்படி ஒரு வியாபாரம் நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன் ரசூல்லாட்ட. இந்த 600 மரங்களையும் கொடுத்து நான் சொர்க்கத்துல மரங்கள் வாங்கிட்டேன். உடனே அவங்களுடைய மனைவி சொன்னாங்க, இதுதான் நீங்க செய்த வியாபாரத்திலேயே சிறந்த வியாபாரம். தன்னுடைய கைகள்ல இருந்த பேரிச்சம்பழங்களையும் தன்னுடைய பிள்ளை கையில இருந்த பேரிச்சம்பழத்தையும் தட்டி விட்டுட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து வர்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மரம் கொடுத்து அல்லாஹ் சொர்க்கத்துல பல மரங்கள் தரேன்னு சொன்னாலே 600 மரங்களை இந்த மனிதர் கொடுத்தாரு. அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு அருட்கொடைகள் தயார்படுத்தி வச்சிருப்பான். இப்ப நம்ம இந்த உலக வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கோம்?
அல்லாஹ் கிட்ட போய் நம்ம கூலியை கேட்கறதுக்கு எதை தியாகம் பண்ணியிருக்கோம்? ஆனா அல்லாஹ் நம்மளுடைய எந்த தியாகத்தையும் வீணாக்குவதில்லை நமக்கு ஒரு வாக்கு கொடுக்குறானே. உங்களுடைய எந்த ஒரு தியாகத்தையும் நான் வீணடிப்பதில்லைன்னு அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறானே. ஏதாவது செஞ்சிருந்தா தானே அதை அல்லாஹ் வீணாக்கிட மாட்டாங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு வரும். ஓ, இந்த உலகத்தை, இந்த உலக ஆசைகள் அல்லாஹ் சொல்றது போல இது நம்மள மழுங்க செய்யற ஒரு விஷயம், நம்மள மயக்கிற ஒரு விஷயம், நம்மள கட்டி போடுற ஒரு விஷயம். இதுல இருந்து வெளிவரக்கூடிய முயற்சியை நம்ம செய்யணும். எப்படி வெளிவரது? மறுமையை அதிகம் நினைச்சா வெளிவரலாம், மரணத்தை அதிகம் நினைச்சா வெளிவரலாம், சொர்க்கத்தை அதிகம் நினைச்சா வெளிவரலாம், நரகத்தை அதிகம் நினைச்சா வெளிவரலாம். ஆனா இத பத்தி எல்லாம் நினைக்கிறதுக்கு நம்ம விரும்புறதே இல்லை, ஆசைப்படுறதே இல்லை. ஏன் மறுமையை பத்தி இப்ப பேசுறீங்கன்னு கேட்போம். அப்போ வாழும் பொழுது உலக வாழ்க்கையை பிற்படுத்தி மறுமையை முற்படுத்தி நம்மளுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் மறுமையை நினைத்து வாழக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்து நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்லும் போல ரவுலத்துல் ஜன்னா, சொர்க்கத்துடைய பூங்காக்களில் உறவாடக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியறணும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு 2 தன்மைகள் பார்த்தோம். ரெண்டுமே கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு தன்மை. சொர்க்கத்துடைய பூங்காக்கள்ல இருக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான 2 தன்மை. அல்லாஹோட அதிகம் பேசுவோம். அல்லாஹ் கிட்ட அதிகம் பேச ஆரம்பிச்சிட்டாலே இந்த உலகம் பின்னாடி போயிடும். நமக்கு யாரும் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, அல்லாஹ் மட்டும்தான் தெரியும். இப்போ அல்லாஹுடன் அதிகம் பேசுவோம். இந்த உலகத்தை பிற்படுத்தி மறுமையை முற்படுத்தி வாழக்கூடிய மனிதர்களா மாறுவோம். அதன் பாக்கியமா, அதன் விளைவா அல்லாஹ் நமக்கு வாக்களித்து வச்சிருக்க சொர்க்கத்துக்குரிய மனிதர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கியறணும் இன்ஷா அல்லாஹ். கேட்டதின்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியோர்ல துவா செய்தவளா